கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாகவே சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. எங்கும் சிதறி போனவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். பிலிப்பு என்பவன் சமாரியாவுக்கு போனான். சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணம் எங்கும் பிலிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். இயேசுவை தேவன் என்று அவன் பிரசங்கித்தான். வசனம் சொல்லுகிறது, பட்டணம் எங்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது, வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆம், நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கமான நிலைமையை ஆண்டவரால் மாற்ற முடியும். நீங்கள் தேவனுடைய வசனத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றையும் செய்ய நேரம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் இருப்பதற்கு நேரம் இல்லை. பெரும்பாலான தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை. டிவியில் வருகிற எதையோ ப்ரோக்ராம்களை நாம் பல மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கிறோம். எதற்கோ பல மணி நேரங்களை ஒதுக்குகிறோம். அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே கடந்து போவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை தவிர்த்து விடுகிறார்கள். ஏன் நீங்கள் ஆலய ஆராதனைக்கு வரவில்லை என்று கேட்டால் நேரம் கிடைக்கவில்லை, அதிகமான வேலை. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பிசாசானவன் உலகத்தில் நமக்கு அதிகமான வேலைகளை கொடுத்து நம்முடைய சூழ்நிலைகளை அவன் மிகவும் பிஸியான சூழ்நிலையாக மாற்றி தேவனை குறித்து சிந்திக்க விடாமல் செய்வதில் அதிக கவனம் செலுத்துவான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த பொழுது அவர்கள் விடுதலையாகி தங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு விருப்பமுடையவர்களாக மாறுகிறார்கள். எப்பொழுது அந்த ஏக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே உண்டானதோ அது முதல் அவர்களை ஆளுகை செய்த ராஜா பார்வோன் அவர்களை மிகவும் கடினமாய் நடத்த தொடங்கினான். அவர்களுடைய வேலையை அதிகப்படுத்தினான், அவருடைய வேலை நேரத்தை அதிகப்படுத்தினான், வேலை சுமையை அதிகப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஒரு விசையாகிலும் தங்கள் தேவனை குறித்து சிந்திப்பதற்கோ தேவனை ஆராதிப்பது குறித்து சிந்திப்பதற்கோ அவர்களுக்கு சமயம் இல்லாதபடிக்கு அவர்களை மிகவும் மிகவும் கடினமான வேலை பளுவில் தள்ளினான் என்று பார்க்கிறோம். இது பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லுவதை ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறார்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய அதிக பிஸி உங்களை தேவனை விட்டு பிரித்து விடும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டாம். நீங்கள் அதிகமாய் கடினமாய் உழைப்பதை நான் தவறு சொல்லவில்லை, குற்றப்படுத்தவில்லை. உங்களை தேவ சமூகத்தில் இருந்து பிரிக்கிற அதிகமான வேலைகள் உங்களுக்கு ஆபத்தானதாக முடிந்துவிடும். ஆகையால் தேவ சமூகத்தை தேடுவதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தருடைய வசனம்தான், கர்த்தர்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை நம்மை அதிசயமாக நடத்துகிற தேவன். அதிசயமாக நடத்துகிற தேவன். நம்முடைய தேவன் நம்மை அதிசயமாக நடத்துகிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதிசயமாக நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்காக பிதாவினால் அனுப்பப்பட்டு இந்த பூமியில் மனிதனாகவே அவதரித்து மனிதனாகவே பிறந்து தன்னை சிலுவை மரத்திலே ஒப்பு கொடுத்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமாக நம்மை நடத்துகிறவர். நம்முடைய தேவன் நம்மை அதிசயமாக நடத்துகிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நேரங்களில், இக்கட்டான நேரங்களில், நெருக்கடியான நேரங்களில், உபத்திரவமான சூழ்நிலைகளில் ஐயோ நான் எப்படி முன்னேறி செல்வேன், எப்படி இதை செய்ய போகிறேன், எப்படி இது நடக்கப் போகிறது என்கிற பெரிய அங்கலாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உங்களுடைய சூழ்நிலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி போக முடியாதபடி முன்னே செங்கடலும்
பின்னாடி பார்வனுடைய சேனையும் துரத்தி வந்தது போல உன்னுடைய வாழ்க்கையில முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, நெருக்கடியான நிலைமையில நீங்கள் இப்பொழுது காணப்படலாம். கவலைப்படாதீங்க. இந்த நிலையிலும் உங்களை அதிசயமாக நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். பாருங்கள், யோவேல் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. தேவனுடைய வார்த்தையை கவனிங்கள். ஆண்டுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதிசயமாக நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அதிசயமாக நடத்துகிற தேவன், அதிசயமாக நடத்துகிற தேவன். இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட இடைபடுகிறார். நான் உங்களை அதிசயமாக நடத்தப் போகிறேன், ஆச்சரியமாக நடத்தப் போகிறேன், நீங்கள் பிரமிக்கும்படியாக நடத்தப் போகிறேன். இது எப்படி நடந்தது? நான் இது எப்படி தாண்டி வந்தேன்? இவ்வளோ பெரிய தடை இருந்ததே, எனக்கு முன்பதாக இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்ததே, இவ்வளவு எதிர்ப்பு இருந்ததே, இது எப்படி நான் தாண்டி வந்தேன் என்று நீங்கள் அதிசயப்படும்படி உங்கள் தேவன் உங்களை நடத்துவார். இந்த நாளிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் பலத்தை சார்ந்து நின்றால், உங்களுடைய அனுபவங்களை சார்ந்து நின்றால், ஒருவேளை இதை கடந்து போக முடியாது, நிச்சயமாய் கடந்து போக முடியாது. அது நீங்கள் தேவனை சார்ந்து நிற்பீர்கள் என்றால், தேவனுடைய பலத்தை சார்ந்து நிற்பீர்கள் என்றால் சுலபமாய் கடந்து செல்வீர்கள், சுலபமாய் கடந்து செல்வீர்கள். உடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. மீகா தீர்க்கதரிசி 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஏன்? அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆம் பிரியமானவர்களே, தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய தேவன். அவர் நமக்கு முன்பதாக நடந்து போவார். இந்த தேவன் நம்மை எப்படி அதிசயமாய் நடத்துவார்? எனக்கு முன்பதாக இவ்வளோ பெரிய ஒரு சவால் இருக்கிறது, இவ்வளோ பெரிய ஒரு தடை இருக்கிறது, இத்தனை வருஷமாக நான் போய் மோதி 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 பார்த்துட்டேன், பாறாங்கல்ல போல இருக்கிற அந்த தடையை உடைக்க முடியல, தாண்ட முடியல அப்படின்னு சொல்லுகிற தேவ பிள்ளையே, இன்னும் சொல்லுகிறேன், உங்கள் தேவனை முன்னாடி அனுப்புங்கள், உங்கள் தேவனை முன்பதாக அனுப்புங்கள், உங்கள் ராஜாவை முன்னாடி அனுப்புங்கள். அவர் முன்னாடி போட்டும். அவர் யாரையா? தடைகளை நீக்கி போடுகிறவர். பெரும்பாலும் நாம முன்னாடி ஓடிட்டு இருக்கோம், அவர் பின்னாடி வச்சுட்டோம். நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், தேவனை முன்னாடி நிறுத்துங்க. அவர் முன்னாடி போட்டோம், அவர் முன்பதாக போகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக போய் நின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு முன்பதாக சென்றார். அவருடைய மகிமை அவர்களை பின்னாடி காத்தது என்று பார்க்கிறோம். ஆமே, நம்முடைய தேவன் முன்னாடி போய் தடைகளை உடைத்து நம்மளை அதிசயமாக நடத்துவார். நண்பு சகோதரா, நண்பு சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை, திருமண காரியத்தில், வேலை காரியத்தில், கற்பத்தினுடைய கனியில், ஒரு வீட்டை கட்டுவதில், கடனை அடைத்து தீர்ப்பதில், உங்களுடைய பிஸ்னஸில் ஏதோ ஒரு தடை ஒரு பெரிய மலையை போல இருக்கிறது. தேவன் உங்களுக்கு முன்பதாக நடந்து போய் தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் சமாதானத்தோடு வாசலுக்குள் பிரவேசித்து ஜெயத்தை காண்பீர்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். தேவனுடைய கரத்தினால் அது ஆகும். நீங்கள் தேவனை நம்புங்கள். இப்படி ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நம்புங்கள்.
எதையோ நம்பிட்டேங்க, யாரையோ நம்பிட்டேன், ஏமாந்துட்டேன். அவங்க மூலமா நடந்துரும், இவங்க மூலமா நடந்துரும், ஐயா எம்எல்ஏ மூலமா நடந்துரும், எம்பி மூலமா நடந்துரும், மினிஸ்டர் மூலமா நடந்துரும், இவர்கள் மூலமா நடந்துரும், அவர்கள் மூலமா நடந்துரும். ஒன்றும் நடக்கலையே. தடைகளை நீக்கி போடுகிற ராஜாவை முன்பதாக அனுப்புங்கள். கூப்பிடுங்க, அப்பா நீங்கள் எனக்கு முன்னாடி போங்க. மோசே ஜெபம் பண்ணின, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகாதுன்னா நீங்கள் என்னை போக விடக்கூடாது. உங்கள் சமூகம் எனக்கு முன்பதாக செல்லணும். எப்பொழுதுமே அவர் முன்னாடி, நான் பின்னாடி. அவர் எனக்கு முன்பதாக போகிறார். என்னை நடத்துகிறவர் இயேசு. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். என்னை நடத்துகிறவர் அவர் பின்னாடி நான் செல்கிறேன். நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். சங்கீதம் 32:8 இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். தேவன் நம்ம எப்படி நடத்துகிறார்? தடைகளை உடைத்து நடத்துகிறார். இரண்டாவது, நமக்கு ஆலோசனை சொல்லி நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து நடத்துகிறார். தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுத்து அவர் நமக்கு காண்பிக்கிற வழியில் நம்ம நடக்கும்போது தேவனுடைய வலது கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அதிசயமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். நம்ம கிரகிக்க முடியாததை அவர் செய்து நடத்துவார். எரேமியா 32:27 படிக்கும்போது, எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நான் மாம்சமான யாவருக்கும் தேவன் அன்று தெளிவாக சொல்லு. I am the Lord, the God of all flesh. நான் மாம்சமான யாவருக்கும் தேவன். என்னை செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று உண்டோ? என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று உண்டோ? இந்த தேவனுடைய கரத்தின் வல்லமையை நீங்கள் நம்பணும். இந்த தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் அதிசயமாக நடத்துவார். நீங்கள் பல வருஷமாக பிரயாசப்பட்டீங்க, இதை செய்யணும், இதை நடத்தணும், இதை பெற்றுக்கொள்ளணும், இதை சுதந்திரிக்கணும், முடியலை. நீங்கள் உடனே முடியாதுப்பா, என் வாழ்க்கையில் முடியாது அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிடக்கூடாது. வசனம் சொல்லுது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதை நம்பணும். என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அதிசயமானவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவருடைய நாம அதிசயம். நியாயாதிபதிகள் 13:18 மனோவா கர்த்தர்ட்ட கேட்குறான், உங்க நாமம் என்ன? வாண்டு சொல்றாங்க, என்னுடைய நாமம் அதிசயம், என்னுடைய நாமம் அதிசயம். இயேசு சொல்றாங்க, என்னுடைய நாமம் அதிசயம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்று எழுதியிருக்கிறது. அது இயேசுவை குறிக்கிறது. அது சொல்லுகிறார், என்னுடைய நாம அதிசயம். 2700 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 9:6 ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயர். அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. இயேசுவை சொல்லுகிற அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அதிசயம்.
ஒரு அதிசயமானவர். அதையே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாக மனோவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பெயரையா கேட்கிற நீ, என் பெயர் அதிசயம். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இயேசு கிறிஸ்து ஏதோ புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்த கடவுள், பழைய ஏற்பாட்டோட கடவுள் வேற, புதிய ஏற்பாட்டில் இருந்த தேவன் வேற. நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்துவுடைய கடவுள் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேமில் பிறந்தாங்க. அப்போதான் கிறிஸ்தவம் வந்தது. அப்போதான் அவங்க அதுக்கு முன்னாடியே எங்கள் கடவுள் இருக்குது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்திருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று உலக சரித்திரம் பிரிக்கப்படுது. அப்போ கிறிஸ்துவுக்கு முன்னாடி இயேசு பிறக்கிறது முன்னாடி உங்களுக்கு கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அவரே ஆதியும் அந்தவுமானார், அவரே அல்பாவும் ஓமேகாவுமானார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மனோவாவை சந்திக்கிறது இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிற என்னுடைய நாமம் அதிசயம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவருடைய நாமம் அதிசயமானவர். அப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை அல்ல, ஒரு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். பிதாவோடு கூட இருந்தார். அந்த பிதா தன்னுடைய ஒரே பேரான மகனை பூமிக்கு அனுப்பினார். அவர் அனுப்பப்பட்டார், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் பிதாவுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். மறுபடியும் வரப்போகிறார், மறுபடியும் வரப்போகிறார். தன்னுடைய ஜனத்தை கூட்டிக் கொண்டு போக மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டியாகி சபை எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமானவர். நாம் தேவனை தேவனாக பார்க்க வேண்டும். நம்முடைய பலத்தோடு தேவனை பார்க்கக்கூடாது. நம்முடைய பலத்தை வைத்து தேவனை கணக்கிடக்கூடாது. அவர் மனுஷன் அல்ல, அவர் தெய்வம். நான் சாதாரண மனிதன், நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். நான் சாதாரண மனிதன், என்னால் நடத்த முடியல. நான் சாதாரண மனிதன், என்னாலே முன்னேற முடியல. நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான் கதை என்று நினைக்க வேண்டாம். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் மனிதர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அவர் என்னை அதிசயமாய் நடத்துவார். அவர் என்னை அதிசயமாய் நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58:11 ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இங்கே வாசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்முடைய தேவன் நம்ம என்றைக்கெல்லாம் நடத்துகிறாருங்க. வாரத்தில் ஒரு நாளா, வாரத்தில் 2 நாளா, இந்த நாள் தான் கர்த்தருடைய நாள் இது தாங்க அப்படி இல்லை. வசனத்தில் இருக்கு, அவர் ஆண்டு முழுவதும் நடத்துகிறார், ஆயுசு முழுவதும் உங்களை நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார். நித்தமும் உங்களுக்கு முன்பதாக நடந்து போய் கோணலானதை சபையாக்குகிறார். நித்தமும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நித்தமும் அதிசயம் செய்கிறார். நித்தமும் உங்களுக்கு போதிக்கிறார், உங்க மேல கண் வைக்கிறார், ஆலோசனை சொல்லுகிறார், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். நம்புங்க, புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவனை பிடித்து கொள்ளுங்கள். அவர் நித்தம் நடத்துவார். எப்படி நடத்துகிறார்? உலகமெங்கும் வறட்சி, பஞ்சம். இந்த தேவன் என்னை எப்படி நடத்துகிறாருங்க? திருப்தியா நடத்துகிறார். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. நான் வசனத்தை நம்புகிறவன், உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அவர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவா. திருப்தியா உங்கள் எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக்குவா. நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். எப்போ? வறண்டு கிடக்கும் போது, தேசம் வறண்டு கிடக்கும் பொழுது நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது.
தேசம் வறண்டு போய் இருக்கும்போது தேவ ஜனம் செழித்திருக்கும். எலியாவுடைய காலத்தில் அப்படி இருந்தது, யோசேப்பினுடைய காலத்தில் அப்படி இருந்தது, ஈசாக்கினுடைய காலத்தில் அப்படி இருந்தது, நம்முடைய காலத்திலும் அப்படி இருக்கும். உலகமெங்கும் வறட்சி வரப்போகிறது, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் வரப்போகிறது, எங்கும் தேசம் வறண்டு போகிறது, பயிர் நிலங்கள் வாடி கருகி போகிற காலம் வருது, பூமி நிலங்கள் வெடித்து சிதறி போகிற காலம் வருது. ஆமா, மனிதன் உணவில்லாமல் தத்தளிக்கிற காலம் வருது. ஆனால் தேவ பிள்ளைகள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். தேவ ஜனம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா நம்மளை நடத்துகிறவர் கர்த்தர், உங்களை நடத்துகிறவர் தேவன் என்றால் அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி, அவர் நடத்துகிற வழியில அவர் கரத்தை பிடித்து அவர் முன்னாடி போக நீங்கள் அவரை பின்தொடருவீர்கள் என்றால் நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலத்தில் உங்கள் ஆத்மா திருப்தியாக இருக்கும், உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாக இருக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் உங்கள் ஆத்மா பூரிக்கப்பட்டிருக்கும். எல்லா இடம் வறண்டு கிடக்கும் போது நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர்கள், வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுது. ஏசாயா 58:11 சொல்லுது, கர்த்தர் நித்தமும் நடத்துவார். எந்த வறட்சியான காலமோ எந்த பஞ்ச காலமோ கர்த்தர் ஒன்று நடத்துவார், திருப்தியாக நடத்துவார், திருப்தியாக நடத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஏசாயா 58:13 சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ண. கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற நாளை மகிமையின் நாளாக நினைத்துக்கொள். வாரத்தில் 6 நாள் வேலை செய்றீங்க, 6 நாள் வேலை செய்றீங்க, ஒரு நாள் கர்த்தருக்குரியது. பழைய ஏற்பாட்டில் 7வது நாள் அவங்க ஓய்வு நாளை அனுசரித்தாங்க. நம்ம இப்போ நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவங்க இல்லை, இப்போ நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த முதலாவது நாள், வாரத்தின் முதலாவது நாள், எல்லாவற்றுடைய முதல் பலன் கர்த்தருக்குரியது. முதலாவது நாள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அந்த நாளை நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம், கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை தியானிக்கிறோம், வார்த்தைகளை தியானிக்கிறோம். அன்றைக்கு முழுக்க முழுக்க தேவனோடு தேவனுக்கான ஒரு வாழ்க்கை. தீர்மானம் பண்ணுங்கள், இந்த ஆண்டு தீர்மானம் பண்ணுங்கள், இந்த வருஷம் முழுவதும் என்னுடைய சபை கூடி வருகிற நாள். அது இந்திய தேசத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, மற்ற அரபு தேசங்களில் அவனுடைய விடுமுறைகள் வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு தேசங்களில் ஒவ்வொரு நாளை அவர்கள் சபை கூடி வருகிற நாளாக வைத்திருக்கிறாங்க. அந்த நாளில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போகிறேன், கர்த்தரோடு இருக்கிறேன், நான் அதை மகிமை நாளாக எண்ணுகிறேன். அன்றைக்கு நான் என்னுடைய சொந்த காரியத்தை எல்லாம் விட்டுறேன், அன்றைக்கு என்னுடைய சொந்த பேச்சையெல்லாம் விட்டுறேன். அதை நான் மகிமை நாளா, கர்த்தருடைய நாளா, பரிசுத்த நாளா நினைக்கிறேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அற்பமான காரியங்களுக்காக கர்த்தருடைய நாளை அசட்டை பண்றாங்க, கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணுகிறார்கள். சரியாக கர்த்தருடைய நாளை அனுசரியுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வாருங்கள். அன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை மற்ற நாட்கள் எல்லாம் அதிசயமாக நடத்துவார். வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திரு, மீதி நாட்கள் கர்த்தர் அதிசயமாக நடத்துவார். தடைகளை உடைத்து நடத்துவார், கோணலானதை செம்மையாக்கி நடத்துவார்.
அதிசயங்களை காண பண்ணி நடத்துவார். நீங்கள் கிரகிக்க முடியாத அதிசயங்களை நடப்பித்து உங்களை அவர் நடத்துவார். அவர்தான் நம்முடைய தேவன். ஒரு நாள் கர்த்தருக்கு உரியது. அந்த நாளில் கூட கல்யாண வீடு வந்துட்டா கர்த்தருடைய ஆலயத்து வாரதில்லை. சாதாரண காரியங்கள் எதுக்கோ கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிற தேவ ஜனமே நல்லா தெரிஞ்சுடுங்க. வசனம் சொல்லுது, என்னுடைய பரிசுத்த நாளை மகிமையுடைய நாளாக எண்ணு, உன்னை நித்தமும் நான் நடத்துவேன், உன்னை நித்தமும் நடத்துவேன். ஒரு நாள் எனக்குரியது, அதை எனக்கு கொடு. என் சமூகத்தில் வா, என் சமூகத்தில் தரித்திரு. சொந்த வேலையை அன்னைக்கு செய்யாத, ஆனால் எந்த வேலையும் வைக்காத. அவனை கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திரு. சொந்த பேச்சை பேசாத, என்னை பற்றி பேசு. சுவிசேஷத்தை அறிவி, உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அன்னை முழுவதும் என்னுடைய ஆலயத்தில் செலவிடு, என் சமூகத்தில் செலவிடு, எனக்காக இரு. ஒரு நாள் 6 நாள் வேலை செய். கர்த்தருடைய சமூகத்தில் வா, உன்னை நித்தமும் நடத்துவேன், நித்தமும் நடத்துவேன், குறைவில்லாமல் நடத்துவேன். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. நம்மை நேர்வழியாக நடத்துகிறவர். ஆதியாகமம் 24:48 ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்மை நேர்வழியாய் நடத்துகிற தேவன் எப்பொழுது நேர்வழியாக நடத்துகிறார்? நாம் அவரை சார்ந்திருக்கும் போது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டே போனார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்று கொண்டே இருந்தார். யாத்திராகமம் 13:21-22 படிக்கும் பொழுது கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவர்கள் அந்த மேகத்தை சார்ந்து கொண்டார்கள். மேகம் நகரும் பொழுது அவர்களும் நகருவார்கள். பல லட்சம் ஜனங்கள் மேகம் நின்றுட்டு அங்கேயே இருந்து விடுவார்கள், அங்கேயே கூடாரம் போட்டு தங்கி கொள்வார்கள். அக்கினி நடந்தால், இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன் சென்றால் அவர்கள் பின்தொடர்ந்து போவார்கள், இல்லை நின்றுவாங்க. தேவனை சார்ந்திருக்கும் போது, நீங்க என்னை அனுப்புனா போறேன், நீங்க என்னை அனுமதிச்சா போறேன், நீங்க சொன்னா போறேன், நீங்க நடத்தினா போறேன்ப்பா, இல்லைன்னா இருந்துடுறேன் ஆண்டவரே என்று தேவனை சார்ந்திருக்கும் போது நம்மை நேரு வழியாக அவர் நம்மை நடத்துவார். நேரு வழியா நம்மை நடத்துவார். இன்னும் பார்க்கும்போது ஏசாயாவின் புஸ்தகம் 43:2 நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதே இல்லை, நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பான், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தர் சொல்றாங்க, உன் கூட இருந்து நடத்துவேன். நீ அக்னியில் நடந்தாலும் சரி, தண்ணீரில் நடந்தாலும் சரி, உனக்கு சேதம் வராது. ஏன்னா உன் கூட நான் இருக்கிறேன். அக்னி என்ன சேதப்படுத்தாது, அக்னி என்ன சேதப்படுத்தாது, தண்ணீர் என்ன சேதப்படுத்தாது, என்னை சேதப்படுத்தாது, எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. அதான் தேவன் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம். ஏன்? நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் தேவனுக்குள் இருக்கிறேன். என் தேவனை சேதப்படுத்த முடியாத எதுவும் என்னையும் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். அக்னியில் நடந்தேன், என் மேலே பற்றாது, அவர் மேலே பற்றாதது என் மேலே பற்றாது. தண்ணீரை நடந்தேன், தண்ணீரை கடந்தேன், மூழ்கல்ல. ஏன்? அவரை மூழ்கடிக்க முடியாதது என்னை மூழ்கடிக்காது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு இருக்கும் வரைக்கும் அதிசயமாக நடத்துவார். நான் தேவனை விட்டுட்டு தனியாக நடக்க ஆரம்பிச்சேன்னா என்னுடைய பாதை தாறுமாறாக இருக்கும், தடுமாறும். நான் தேவ சமூகத்தை விட்டு தனியாக நடக்க ஆரம்பித்தா என் வாழ்க்கை வேதனையாக இருக்கு. அதைத்தான் எரேமியா 2 நம்ம படிக்கிறோம். 13 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியில் நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால அல்லவோ
இதை உனக்கு நேரிட பண்ணினாய் என்று அவனுடைய வார்த்தை இருக்கு. அவர் நடத்திட்டு போனார். அவர் கரத்தை பிடிச்சு நடத்திட்டே போனார். வழியில நீங்கள் அவரை விட்டுட்டு வேண்டாம், இந்த தேவன் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போகும் பொழுது வசனம் சொல்லுது வேதனையாய் மாறும். எப்ப அவரை விடுகிறோம்? பொல்லாததுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவரை விடுகிறோம். அவரை விட்டுட்டு நம்ம தனியாக போகும்போது அவர் நம்மை நடத்த முடியாது. வேதனையாய் மாறிவிட்டார். நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர், பாதுகாத்து நடத்துகிறவர், திருப்தியாக்கி நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர், தடைகளை உடைத்து நடத்துகிறவர். இந்த தேவன் நம்மை நடத்த ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கு வேதத்தை தியானித்தோம். அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர், திருப்தியாக்கி நடத்துகிறவர், தடைகளை உடைத்து நடத்துகிறவர், நேர்வழியாய் நடத்துகிறவர், பாதுகாத்து நடத்துகிறவர், நித்தமும் நடத்துகிறவர். இந்த வசனத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தும். வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி, தடைகளை தாண்ட முடியாதபடி, இதை எப்படி செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, கர்த்தர் இவர்களை அதிசயமாய் நடத்தும். இவர்களை நீர் அதிசயமாய் நடத்தும்படி இவர்கள் உம்மை முக்கியத்துவப்படுத்தட்டும். கர்த்தருடைய சமூகத்தை முக்கியமாய் இந்த நாளாய் எண்ணட்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கட்டும். ஆமென். தேவனை சார்ந்து இருக்கட்டும். தேவனோடு இருக்கட்டும். நீர் கிருபை செய்து இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும், ஆயுள் நாள் முழுவதும் நித்தமும் இவர்களை நடத்தி, இவர்களை போஷித்து பராமரித்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சி நம்முடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய சபை குளச்சல், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்